ரீசெண்டாக இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலில் அவர் ஒரு ப்ளோயர் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ப்ளோயர் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நம்மளும் ஒரு ப்ளோயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளும் காட்டலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ளோயர் இதுதான், குயிக் 850. இது ஃபுல்லாக டிஜிட்டலு, பட்டன் டைப்பில் வரும். நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம செட்டப் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் இன்னைக்கு ஒரு சார்ஜிங் பின்னு மாற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் ஏர் வந்து 40 வச்சுக்கிறேன், ஹீட் ஒரு 370 வச்சுக்கிறேன். இப்போ இந்த பின்னில் வந்து சார்ஜ் ஏறல, இதுக்காக நான் ஒரு பின்னு வாங்கி வச்சிருக்கேன். இந்த பின்னுடைய காஸ்ட் எவ்வளோ? 5 ரூபாயா? சொல்லலாம். என் கடைக்கு வந்து கேட்டாங்க சொல்ல மாட்டாங்களா என்ன? ஒரு 25 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. இந்த பின்னுடைய வேலைக்கு நம்ம சார்ஜ் பண்ண மாட்டாங்க, இதை மாத்திர வேலைக்கு தான் சார்ஜ். ஸோ எப்படின்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் இந்த போர்டு ஓவரா ஹீட்டு தாங்காது, ரொம்ப ஸ்லிம்மான போர்டு. மதர் போர்டுனா நல்லா ஹீட்டு தாங்கும். அதனால சைட்ல லெட் வச்சுக்கிறேன். இந்த லெட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். இதுல இருக்க லெட் சீக்கிரம் மெல்ட் ஆகாது. அதனால அந்த லெட் கூட இந்த லெட்டை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அது கொஞ்சம் ஈஸியா மெல்ட் ஆயிடும். முதல்ல அந்த பின்னை கையில பிடிச்சிக்கலாம். இப்போ ஹீட் நம்ம அடிச்சுட்டே இருந்தாலே போதும், அது மெல்ட் ஆகி வர்றது தெரியும். நல்லா இங்கே வந்து காட்டும். கலட்டியாச்சு. இப்போ இந்த இடத்த கிளீன் பண்ணிடலாம். இங்கே காட்டு, இந்த இடத்த கிளீன் பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் அந்த க்ளூ இருக்கும் கருப்பு கலர்ல. போடும். இது சால்ட்ரின் விக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹோல் இருந்தது இல்லையா, இதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஹோல் வந்துடும். இப்போ நம்ம புது பின் எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் லெட் வச்சுக்கலாம். ஸ்டாப் பண்ணி இப்போ இந்த போர்டை கிளியர் பண்ணியாச்சு. இதுலயே லெட் வச்சாச்சு. ஜஸ்ட் இதை இதில் வச்சுட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா? கொஞ்சோண்டு சால்ட்ரிங் பேஸ்ட்டு, அப்புறம் அந்த லெட்டு, அவ்வளோதான். நம்ம டச் பண்ணாலே போதும், பிடிச்சிப்போம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ முக்கியமான சைடு, இதில் தான் கனெக்ஷன் போகும். இது ப்ளஸ்ஸு, யூஎஸ்பி, இது கிரவுண்டு. ஓகே, செக் பண்ணலாம். இந்த ரப்பரை அதிலே போட்டுடலாம். சப்போர்டு கட் பண்ணி ஃபோன் அடிக்குதுல, சார்ஜ் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, பூஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ டைம் இல்லை, அதனால நான் இன்னொரு பேட்டரி போட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன். மாட்டியாச்சு. இங்கே கேபிள் காணா, என்னடா அது? V8 கேபிள் ப்ளக் பண்ணுறேன். புது பின்னு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ சிம்பிள் வருது, சார்ஜ் ஏறுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.